திமுகவினுடைய தோல்வி திமுகவால் தான். இதை பல தலைவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஓட்டுக்கு துட்டு என்பது நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் செய்திருக்கிறது, திமுகவும் செய்திருக்கிறது. காங்கிரஸ் செஞ்சது இல்லை. இப்போ காங்கிரஸ் செய்தது இல்லை, ஆட்சிக்கு வரலையே, அதனாலதான் ஆட்சிக்கு வர முடியாம போச்சு. நாங்க திமுக கூட அதிமுக கூட கூட்டணியில இருந்தோம், அவங்க மட்டும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா கூட்டணியில இருந்தப்ப காங்கிரஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு கிளீன் இமேஜ் கொடுக்கிறது தான் உண்மையா? இல்ல, நீங்க திமுக விட்டு போனா அது துரோகம் கிடையாது, ஆனா பாஜக விட்டு திமுக வந்துட்டால் அது துரோகம்னா அந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி எடுத்துக்கிறது சார்? எங்களை விட்டு அவர்கள் 4-5 முறை பிரிந்து போன பொழுது நாங்கள் துரோகம் என்று சொல்லவில்லை, முதுகில் குத்தினார்கள் என்று சொல்லவில்லை, எங்களை நாங்கள் முதுகில் சுமந்தோம் என்று சொல்லவில்லை. இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் வைத்தவர்கள் அவர்கள். ஒருவேளை திமுகவுக்கு வந்து எப்படியாவது சென்ட்ரல்ல தாங்கள் அங்கம் வகிச்சிடணும், அது பாஜகவா இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸா இருந்தாலும் பரவாயில்ல நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா இத? அதுதான் உண்மை என்பதும் சொல்லித்தான் ஆகணும். அவர்களுக்கும் தேவை, இவர்களுக்கும் தேவை. ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்தால் மீண்டும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு இதயத்துல்லா அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். இந்த பேட்டி துவங்குறது நான் இந்த அரசு, தமிழ்நாடு அரசு 100 நாள் நிறைவு செய்த ஒரு அரசாக இருக்கிறது. இந்த 100 நாள் அரசோடைய விமர்சனங்கள் என்னென்ன, இந்த 100 நாள் அரசை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு எதிர்த்தரப்புல இருந்தீங்க எலெக்ஷன்ல, இப்ப அவங்களோட கூட்டணியில இருக்கிறீங்க, இந்த அரசின் மீதான உங்கள் பார்வைகள் எடுத்துக்கீங்க. நாங்கள் முந்தைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கவில்லை. அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கூட்டணியிலே இருந்தோம் என்றாலும் கூட அவர்கள் செய்த நல்லவைகளை பாராட்டினோம், முட்டு கொடுத்தோம். அதே நேரத்தில் தவறுகளை கண்டித்தோம். என் தலைமையிலே கூட பல போராட்டங்கள் நடந்தது. எங்கள் கட்சி தலைமைதான் ஒரு முடிவு எடுத்தது, நாங்கள் தவேக அரசை ஆதரிக்க வேண்டும் என்று. அதன் காரணமாக நாங்கள் ஆதரித்து வருகிறோம். தவேக அரசை நாங்கள் ஆதரிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தருவோம், நான் எந்த பணமும் பெறமாட்டேன் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், ஊழல் செய்தவர்கள், ஊழல் நாங்களும் செய்ய மாட்டோம், ஊழல் செய்தவர்களை விடமாட்டோம், ஊழல் செய்தவர்களை தண்டிக்கவும் செய்வோம் என்று சொன்னார். இவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தார். கடந்த 59 ஆண்டுகளாக அதிமுக திமுக ஆட்சியிலே ஊழல் என்பது புரையோடி போய்விட்டது. ஊழல் என்பது ரொம்ப எல்லா துறைகளிலும் இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். நாம் கண்டிக்கத்தான் செய்ய முடியும். நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இல்லை. நாங்கள் ஆட்சியில் கூட்டணியில் இருந்திருந்தால் கொஞ்சம் சற்று அவர்கள் பயந்திருக்கலாம். இல்லை, இப்போ வந்த ஆட்சி செய்த சில சாதனைகளை நாம் சொல்லிக்கலாம். மதுக்கடைகள் 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை ஒழித்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். அதே போன்று நான் கோரியபடி மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் பட்டா தரப்பட்ட நிலத்தை 3 வருடங்களுக்கு முன்னும் பட்டா தந்தார்கள். 2 வருடங்களுக்கு பிறகு அந்த பட்டா நிலத்தை அரசு நிலம் என்று அறிவித்தார்கள். ஏனென்றால் மீண்டும் போய் நாங்கள் பணம் கொடுத்து பட்டா வாங்குவதற்கான ஒரு நிலை இருந்தது. அதை எடுத்து சொன்ன பிறகு உடனடியாக அந்த அரசு நிலம் என்பதை மாற்றி அதுக்கு பழைய கிராம நிலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அதற்கு பட்டாவும் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு அங்குதான் ஊழல் அதிகமாக இருந்தது. பட்டா மாறுதல், பட்டா கொடுத்தல், சிட்டா, இப்படி பல்வேறு செயல. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசு வருவாய்த்துறையை, தகவல் தெரியும் துறை, அதே போன்று பத்திரப்பதிவுத்துறை 3ஐயும் ஒன்றாக இணைத்து எளிதாக ஆன்லைனிலே பத்திரம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதுவும் ஊழலை களைந்த ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், கான்ட்ராக்டர்களிடம் முந்தைய அரசு ஏறத்தாழ 30% பார்ட்டி ஃபண்ட் வாங்கி கொண்டிருந்தார்கள். உண்மையா சார்? அது உண்மை. அதை யார் சொல்றான்னு சொன்னா கான்ட்ராக்ட் அசோசியேஷனுடைய தலைவர்களும் செயலாளர்களும் சொல்கிறார்கள். நாங்கள் கொடுத்தோம், இப்பொழுது அதை கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அதனால் நாங்கள் குறைந்த செலவிலே மக்களுக்கு நாங்கள் டெண்டர் மூலமாக நல்ல காரியங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். சார், இடைமறிக்கிற சார், எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்கு. இது எல்லாம் இந்த ஆட்சியினுடைய மாட்சிகளை, இந்த ஆட்சியினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு
அதன் பின்பு போய் சேர்ந்திருக்கும் பொழுது இந்த நிலைப்பாடுகளையோ இந்த நியாயவாதங்களையோ சொல்லும் பொழுது என்னால் ஏற்றுக்க முடிகிறது. ஆனால் அதுக்காரும் திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறீர்கள், திமுகவோடு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்கீங்க, சேர்ந்து ஒரு பாஜக எதிர்ப்புல வந்து ஒரு இரட்டை குழல் துப்பாக்கியாக காங்கிரஸும் இருந்திருக்கிறது, திமுகவும் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிலைப்பாடு நிலவிக்கிட்டு இருக்கு, ஒரு மெஜாரிட்டேரியன் ஆட்சி அமையல. அந்த நேரத்துல வந்து திமுகவிடம் சொல்லாமலே காங்கிரஸ் போயிருச்சு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இது பிணக்கின் காரணமாக போனதா, அல்லது எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது, ஒரு வசந்த காலம் அமையுது, அதனால போன ஒரு முடிவா சார்? அருமையான கேள்வி. 3-4 கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதுக்கு முந்தின கேள்விக்கு ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அதே போன்று உங்களுக்கு டெண்டர்கள், அந்த உதாரணமாக உத்தண்டியிலிருந்து திருவான்மையூர் வரக்கூடிய டெண்டர் 2400 கோடிக்கு கொடுக்கப்பட்டது. அதை ரத்து செய்தார்கள். இன்றைக்கு 1600-1700 கோடிக்கு அடுத்தவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆக அரசு கஜானாவிலிருந்து அந்த 30 விழுக்காடு நின்று போய்விட்டது. அதே போன்று உங்களுக்கு மது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மது விற்பவர்களிடம் கூடுதலாக பணம் பெறக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி 1000 கோடிக்கு மேல் இந்த அரசுக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி பத்திரப்பதிவு துறையில் இந்த லஞ்சம் குறைந்ததனால் அதிகமான பத்திரப்பதிவுகள் வந்து அதிலும் கொஞ்சம் கூடுதலாக பல பேர் வந்து இவ்வளவு காசை கொடுத்து நம்ம லஞ்சம் கொடுக்க முடியல நிலைமையில் இருந்தவங்களும் மாறி இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு துறைகளில் அவர்கள் இன்றைக்கு ஊழலை ஒழிக்கக்கூடிய நிலை, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை இந்த ஆட்சி 3 ஆண்டுகள் ஆக்கியது மட்டுமல்லாமல் 5 லட்சம் ரூபாய் மினிமம் 15 லட்சம் ரூபாய் வரை புதுப்பித்தலுக்கு இருந்ததையும் நிறுத்திவிட்டது. இதை அந்த பள்ளிக்கூட சங்கத்தினுடைய தலைவர்களே சொல்லிவிட்டார்கள். என்னிடம் பல பள்ளிக்கூடங்களுடைய அதிபர்களும் சொல்லிவிட்டார்கள், எங்களிடம் இந்த ஆண்டு புதுப்பித்தலுக்கு பணம் வாங்கவில்லை. அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பள்ளிக்கூட அனுமதிக்கும் 30 லட்சம் 40 லட்சம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், அதுவும் இல்லை. இப்படி பல்வேறு வகையிலும் இன்றைக்கு நடந்திருக்கு. விவசாயிகளுக்கு கடந்த திமுக அரசு 5 ஆண்டுகளாக 12,000 கோடியை ஒதுக்கினார்கள். ஆனால் அதில் பல கோடி கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்து வெறும் 3 மாசத்துல 6100 கோடியை விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கு. இன்னும் 4 வருஷங்கள் இருக்கு. மகாராஷ்டிரா அரசு கூட செஞ்சிச்சு, 5 வருஷம் கழிச்சு தான் செஞ்சிச்சு. ஆனா இப்படி விவசாயிகள் இப்படி எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழலை ஒழிக்கக்கூடிய ஒரு வேலை செஞ்சிருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, திமுகவோடு நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம், கூட்டணி ஆட்சியில் இல்லை. அவர்கள் செய்த தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. இருந்தாலும் கூட அகில இந்திய தலைமை நீங்கள் திமுகவுடன் இருங்கள் என்று சொன்னதன் விளைவாகத்தான் நாங்கள் திமுகவில் கூட்டணியில் இருந்தோம். அதே நேரத்தில் எங்களுடைய 2 வகையான சூழல் வந்தது. ஒரு சிலர் தாவேகா சென்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும். 59 வருடங்களாக நாம் ஆட்சியில் இல்லை. அதன் மூலமாக ஒரு ஊழலற்ற ஆட்சியை, ஒரு காமராஜர் ஆட்சியை நாம் உருவாக்குவதற்கு முடியும் என்று சிலர் சென்றார்கள். பலர் வந்து மேலும் உத்தரவின் காரணமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். திமுக தொடர்ந்து எங்களை பல நேரங்களிலே ஆட்சியிலே வைத்திருக்க முடியும், அவர்கள் செய்யவில்லை. அதைவிட மிக மோசமான விஷயம், உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு இடங்களிலே எங்களுக்கு எதிராக போட்டியாளர்கள் நிப்பாட்டினார்கள். உதாரணமாக எங்களுக்கு ஒரு 15 விழுக்காடு அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும், 5 விழுக்காடு கூட கொடுக்கவில்லை. அந்த 5 விழுக்காடில் கூட நாங்கள் நின்ற இடங்களிலே அவர்கள் திமுக வேட்பாளரை நிறுத்தினார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை திரு ராகுல் காந்திக்கு கொண்டு போய் சேர்த்தது. நாங்கள் உங்களுக்காக கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியும். மனக்கசப்பு முன்னாடியே இருந்தது, நிச்சயமாக இருந்தது. இது பொதுவாக ஆளுகின்ற திமுக இதை அதிகமாக செய்யும், அதிமுக 2வதாக செய்யும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் ஏற்கவில்லை. அதே நேரத்தில் நாங்களும் அவர்களும் இணைந்து பாஜகவை கடுமையாக எதிர்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி நாங்கள் நிற்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் அதிகமாக எங்களுக்கு இந்த முறை ஏமாற்றத்தை தந்தார்கள். நான் உண்மை கண்டறியும் குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக என்னை ஒன்றிய காங்கிரஸ் உடைய தலைமை நியமித்தது. நான் சென்று பார்த்தபொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. அதற்கு முன்பே வந்துவிட்டது.
உதாரணமாக ஓட்டுக்கு துட்டு, இதை அவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுடைய வேட்பாளர்களும் மாவட்ட தலைவரும் காமிப்பார்கள், நாங்களே கொடுத்துக்கிறோம் என்று கொடுத்தார்கள். ஆனால் கொடுக்கவில்லை. அவர்கள் தோற்றதுக்கும் அவர்கள் தான் காரணம் என்று மாண்புமிகு அமைச்சர், அன்றைய அமைச்சர் இந்த இடம் ஓட்டுக்கு துட்டுன்னு சொல்றது, அதான் மூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, திமுகவினுடைய தோல்வி திமுகவால் தான். இதை பல தலைவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னால், இந்த ஓட்டுக்கு துட்டு என்பது அதிமுக திமுக காலத்திலே வெளிப்படையாக மக்கள் மத்தியில சென்றது. சில இடங்களிலே எங்களிடம் ஏன் எங்கள் வீட்டுக்கு ஏன் வரவில்லை என்றால் மக்கள் கேட்டதெல்லாம் உண்டு. இது நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய கூட்டணியிலே அவர்கள் தான் 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தார்கள். அவர்களிடம்தான் பணம் இருந்தது. அப்ப ஓட்டுக்கு துட்டு என்பது நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் செய்திருக்கிறது, திமுகவும் செய்திருக்கிறது. காங்கிரஸ் செஞ்சது இல்லை. காங்கிரஸ் செய்தது இல்லை. ஆட்சிக்கு வரலையே, அதனாலதான் ஆட்சிக்கு வர முடியாம போச்சு. அதனால ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல சார், எனக்கு இதுல நீங்க சொல்றது நான் வந்து இப்போ ஆர்பிட்ரியா சொல்லும் பொழுது 2 கட்சிகளும் மோசம், இது செஞ்சிருக்காங்க, நிறைய பணம் பிடிபட்டது போனது எல்லாம் நிறைய எல்லாம் சொல்லல. இல்ல சார், இது நிறைய போய் எல்லா தேர்தலையும் பார்த்திருக்கோம் சார். இது வந்து ஒரு வழக்கமான ஒரு குற்றச்சாட்டா பார்த்திருக்கோம். ஆனால் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நாங்க திமுக கூட அதிமுக கூட கூட்டணியில இருந்தோம், அவங்க மட்டும் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஆனா கூட்டணியில இருந்தப்ப காங்கிரஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு கிளீன் இமேஜ் கொடுக்கறது தான் உண்மையா? இல்ல, இதுல என்னன்னா, எங்க கட்சியினரை அழைத்து போய் கொடுத்திருந்தால் அது நியாயமா போயிருக்கும். கொடுக்கறது தப்பு இல்லையா சார்? கொடுக்கறது தப்பு இல்லை. நீங்க தான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க, இதுதான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தானே வர்றாங்க, மக்களும் வாங்கிட்டு தானே இருக்காங்க. நீங்க தானே சொன்னீங்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற எல்லாரும் செத்தார்கள் வைக்கப்படும். ஏன் காரணம்னு நான் சொல்ல வரேன். எங்களை தோல்விக்கு பல்வேறு வகையிலையும் காரணமாக இருந்தது, அவர்களுடைய தொகுதியிலும் தோல்விக்கு காரணமாக இருந்தது. இது ஒரு ஃபேக்டர். 2வது, மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு அதிருப்தி திமுக மேல் தொடர்ந்து இருந்தது. அவர்கள் பல நல்ல திட்டங்களை செய்தாலும் கூட மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு இல்லை என்று சொன்னால் 3வது ஒரு கட்சி வந்திருக்க வாய்ப்பில்லை. அதிமுக வந்திருக்கலாம், திமுக விட்டால் அதிமுக விட்டால் திமுக தான் வந்திருக்க முடியும். இன்றைக்கு மக்களுடைய மனதில் இந்த 2 கட்சியும் தொடர்ந்து ஊழல் செய்கிறது. அதிலே பெரும்பாலானவர்களுக்கு துட்டை பத்தி கவலைப்படுவதில்லை, பணத்தை பத்தி கவலைப்படுவதில்லை. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்திலே திமுகவையும் அதன் கூட்டணியையும் தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தார்கள். அதிலே நாங்களும் மாட்டிக்கொண்டோம். இவ்வளவுதான் விஷயம். அதனால 18 இடங்களிலே வெற்றி பெற்ற கடந்த தேர்தலிலே நாங்கள் வெறும் 5 இடங்களிலே சுருங்கி போனோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் பார்த்து விட்டு தான் காங்கிரசுடைய தலைமை கூட்டணி மாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வந்தார்கள். அது மட்டுமல்ல, மக்களுடைய மனப்போக்குக்கு தான் நாம் செல்ல வேண்டும். திமுக அதிக இடம் பெற்றது நாங்கள் ஆதரித்தோம். அதே நேரத்தில் தவேகாவுக்கு மக்கள் 108 இடங்களை கொடுத்தார்கள் என்ற உண்மை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் தான் நமக்கு முக்கியம், கட்சி 2வது, தனிநபர் 3வது. அந்த அடிப்படையில எங்கள் கட்சி எடுத்த முடிவு தவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்றுதான். அது மட்டுமல்ல, ஆட்சியில் அதிகாரம் என்ற அடிப்படையில எங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். இது திமுகவோ அதிமுக செய்யாத ஒன்று. ஆக இந்த அடிப்படையில் தான் கூட்டணி. அதே நேரத்தில் அரசியல்ல கூட்டணி என்பது எந்த கூட்டணி யாரும் போன தனித்தனி கட்சியா ஏன் இருக்குன்னா, தேர்தல் தான் கூட்டணி. தேர்தலுக்கு பிறகு யாரும் செய்யலாம், யார்ட்டையும் சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் திமுக நாங்கள் கூட இருந்த கூட்டணி இருந்த போது எங்களை திமுகவுடைய முதல் ஒரு நாள் எங்க அலுவலகத்தை பார்த்துட்டு உங்களாலெல்லாம் நாங்க வெற்றி அடைந்தோம், நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஒரு நாளும் சொன்னதில்லை. பாராளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் சொன்னதில்லை. நாங்கள் தான் போகணும் என்றால் நாங்கள் ஒன்றும் அடிமை இல்லை, முதுகில் சுமந்ததாக சொன்னார்கள். எங்களை இறக்கி விட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஆனால் மகிழ்ச்சி அடையவில்லை. துரோகம். நாங்கள் காங்கிரஸ் மகிழ்ச்சியா, திமுக போனாலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் கேட்கறது இல்ல சார், அவங்க மகிழ்ச்சியா இல்லை நீங்க சொல்றது நான் உடன்படுகிறேன். நீங்க போயிட்டீங்கன்னு புலம்பிட்டே இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதனோட உடன்படுறேன். காங்கிரஸ் மகிழ்ச்சியா இருக்கா திமுக விட்டு? நாங்க தானே இறங்கிட்டோம், இறங்கணும்னு மகிழ்ச்சியா இருக்கோம்ல. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆமா சரி. இப்ப இன்னொரு ஒரு நிமிஷம் நான் சப்ஜெக்ட் முடிச்சுக்கிறேன். துரோகம் என்று எங்களை சொன்னார்கள். உண்மையிலேயே துரோகம் செய்தது அவர்கள் தான் பல முறை. திமுக 1971 நாங்கள் அவர்களோடு கூட்டணியில் இருந்தோம். காங்கிரஸ் நன்றாக தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு உங்க மூலமா செய்தி போட்டோம். பிறகு இந்திரா காந்தியை அரக்கி என்றார்கள், விதவைக்கு மறுவாழ்வு தருகிறோம் என்று சொன்னார்கள். இந்திராவை தாக்கினார்கள், இந்திரா காந்தியை.
அதன் பிறகு நாங்கள் திமுக விட்டு விலகிவிட்டோம். பிறகு 1980 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக எங்களை கூப்பிட்டார்கள். நாங்கள் சென்றோம். இல்ல இடையில அந்த மிஸ் 71 நாங்க வந்து மன்னர் மானிய ஒழிப்பும் எங்களுடைய வங்கி தேசியமும் அவர்களை அதிகமான இடங்களை கொடுக்க வைத்தது. அதன் பிறகு எமர்ஜென்சி வந்தது. எமர்ஜென்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல, எமர்ஜென்சி என்பது இந்தியா முழுதும் வந்தது. அதற்கு பிறகுதான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார். அப்ப இது அடிபட்டு போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, அதன் பிறகு என்ன செய்தார்? எங்களை விட்டு விட்டார். யாரு? திமுக எங்களை விட்டு விட்டது. அதன் பிறகு என்ன ஆச்சு? திரும்பவும் 1991 காங்கிரஸை விட்டு வெளியே தமாகவோடு எங்களோடு இருந்தார்கள். 96 98 என்ன செஞ்சாங்க? எங்களை விட்டுட்டு காங்கிரஸோட நின்று அந்த இடங்களை கொண்டு போய் பாஜக வாஜ்பாய் ஆட்சியை தக்க வைக்க முயற்சி செய்தார்கள். 99 அவர்களோடு போய் நின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜக ஆதரித்தார்கள். 2001 இதன் விளைவு என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி இழந்தார்கள். காரணம் என்ன சொன்னா, எந்த கூட்டணியுமே அவர்களோடு சேரவில்லை, காங்கிரசும் சேரவில்லை. அந்த நேரத்திலே அவர்கள் சாதி கட்சிகளை வைத்துதான் அவர்கள் நின்றார்கள், ஆனால் தோற்றார்கள். அதன் பிறகு 2003 பாஜகவிற்கு துரோகம் செய்துவிட்டு மீண்டும் வெளியே வந்தார்கள். பிறகு காங்கிரஸோட சென்றார்கள். அது பாஜக துரோகம் பண்றது எப்படி சார்? நீங்க திமுக விட்டு போனா அது துரோகம் கிடையாது, ஆனா பாஜக விட்டு திமுக வந்துட்டால் அது துரோகம்னா அந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி எடுத்துக்கிறது சார்? நல்ல கேள்வி. நீங்க போகும்போது துரோகம் கிடையாது, அவங்க வந்தா துரோகமா? நல்ல கேள்வி. தொடர்ந்து அவர்கள் தான் எங்களை விட்டு போனார்கள். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்றேன். 2014 2004 எங்கள்கிட்ட வந்தாங்க. 2014 வரை எங்க கூட்டில் இருந்தாங்க. இருந்து விட்டு கூடாய் நட்பு கேளாய் முடிவு அவங்க தான் போனாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கரெக்ட். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுங்க. அதன் பிறகு 2016 எந்த கட்சியுமே அவங்களோட கூட்டணியில் இல்லாத பொழுது நாங்கள் மட்டும்தான் அவங்க கூட்டணியில் இருந்தோம். அன்று இருந்த விசிக, தேமுதிக, அதே போன்று நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள், எந்த கட்சியுமே இல்லாமல் அவர்களெல்லாம் மக்கள் நல கூட்டணி என்று தனியாக பிரிந்து போனார்கள். வெறும் அரை விழுக்காடு வாக்கு மட்டும் பெற்றிருந்தால் அன்று திமுகவும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும். இதுக்கு பிறகுதான் இந்த அதுக்கு பிறகு உள்ள கூட்டணி மக்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அவங்க தான் மேஜர் பிளேயர், அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்கவங்க தான் எங்களை உதறாங்க. நாங்க ஆட்சியில் இருந்து அவங்களை உதறல. இதைத்தான் புரிஞ்சு. நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன் அவர்களை விட்டு நீங்க வந்த? நாங்க பெரும்பாலும் வரல, எங்களை விட்டுட்டு தான் அவங்க போனாங்க. இந்த ஒரு முறை நாங்க விட்டு போறோம்னா எங்களை பொறுத்தவரை அவங்க தான் பெரிய கட்சி. 59 இடங்கள், 57+2 அவங்க எடுத்திருந்தாங்க. நாங்க வேற 5 இடம் தான் எடுத்திருந்தோம். நாங்க அந்த 5 இடம் அவங்களோட இருந்திருந்தா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. இந்த மாதிரி காரணங்கள் உண்மையை புரிஞ்சு கொள்ளணும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இவையெல்லாம் நாங்கள் துரோகம் என்று சொல்லவில்லை. இப்ப அதுதான் உண்மையான விஷயத்துக்கு வரேன். எந்த காலத்திலும் எங்களை விட்டு அவர்கள் 4-5 முறை பிரிந்து போன பொழுது நாங்கள் துரோகம் என்று சொல்லவில்லை, முதுகில் குத்தினார்கள் என்று சொல்லவில்லை, நாங்கள் முதுகில் சுமந்தோம் என்று சொல்லவில்லை. இந்த 3 குற்றச்சாட்டுகளையும் வைத்தவர்கள் அவர்கள் முதுகில் சுமந்தார்கள் என்றால் எங்களை விட்டு விட்டால் மகிழ்ச்சியிலே அடையணும், அது அடையவில்லை. ஆனால் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக அவர்கள் இருந்தால் மீண்டும் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக வாய்ப்பு இருக்கு, எதுவும் வரலாம். அரசியலில் நிரந்தர பகைவர்கள் இல்லை, நிரந்தர நண்பர்கள் இல்லை. நான் சொல்லல, திமுக தான் அடிக்கடி சொல்லுது. புரியுது சார். என் கேள்வி என்னன்னா, ஒரு 100 இது வந்து ஒரு 4.5 வருஷத்துல சொல்றீங்க, ஒரு 4 வருஷத்துல ஒரு ஆட்சி முடியும் போது சொல்றீங்கன்னா எனக்கு அது புரியுது. ஒரு அரசு அமைஞ்சு வெறும் 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்லயே வந்து நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை வந்து அவங்க சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் திரும்பி சொல்றேன். இன்னைக்கு நாங்க தேவைக்க கூட்டணி இருக்கோம், திமுக கூட்டணி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆட்சியில இருக்கீங்க, எதிரியா இருக்கக்கூடாது. எதிர்கட்சியா நாங்க இருக்கலாம், அவங்களும் நாங்களும். எங்களை எதிரியா நினைச்சு எங்களை கேவலமாக ஆணவமாக கைமாறு பேச்சாளர்கள் ஊடகத்தில் கூட பல பேரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு கேவலமாக பேசுகிறார்கள். செய்த தவறெல்லாம் அவர்கள் செய்தார்கள். கொள்ளையடித்தது அவர்கள் தான், நாங்கள் அல்ல. ஆட்சியில் இருந்தது அவர்கள் தான், நாங்கள் அல்ல. அப்ப ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? இல்ல நீங்க இடைமறிக்கிறேன். நீங்க சொன்னீங்க சார், இது வந்து நாங்க எங்களோட இருந்தாங்க, அவங்க எங்களோட சவாரி பண்ணாங்க. நான் வந்து ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அல்லது எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருக்கிறதோ அதோட போய் காங்கிரஸ் சேர்ந்துக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? இது ஏன்னா
ஒரு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி வருவதை விட எங்களுக்கு வந்து அகில இந்திய மேண்டேட் ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தின்றவர் வந்து ஒரு மோடிக்கு எதிர்ப்பு முகமாக நாங்க ஒரு நிறுத்துறது முக்கியம். அதனால எங்களுக்கு யார் ஆள்கிறார்களோ அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தவேகாவா இருக்கட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு சென்ட்ரல் மேண்டேட் தான் முக்கியம்ன்ற சென்ட்ரல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் என்ற நிலைப்பாடை நோக்கி காங்கிரஸ் போயிருச்சா சார்? 2 கேள்வி. ஸ்டேட்ல நாங்க பல முறை முயற்சி எடுத்தோம். 1977 காங்கிரஸ் தனியாக நின்றது. கரெக்ட். 27 இடங்களைத்தான் பெற முடிந்தது. சரிதானா? கரெக்ட். சரி. அதன் பிறகு 1989 காங்கிரஸ் தனியாக நின்றது. நான் கூட தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டேன். அதிமுக விட அதிகமாக 5000 வாக்குகள் நான் பெற்றேன். அந்த முறையும் 26 இடங்கள் பஞ்சாயத்து வேற 26. அதனால தான் திமுக நடந்து ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. சிவாஜி ஒரு பக்கம் போனாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் திமுக அந்த ஒரு முறை தான் திமுக தனியா நின்று ஜெயிக்க முடிந்தது. மீது எந்த நேரமும் ஜெயிக்க முடியல. அதை புரிந்து கொள்ளணும். 67 இருந்து அவருடைய தொடக்கமே வந்து கூட்டணி இல்லாமல் ஒரு முறையும் ஆட்சியில் இல்லை. பெரிய கட்சியோட கூட்டணி. அது கூட ராஜாஜி அவர்கள் ஆதரித்ததாலும் முஸ்லீம் லீக் ஆதரித்தாலும் நீங்க வென்றார்கள். இப்ப இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, நாங்க நாளுக்கு நாள் தேய்கிற அளவுக்கு தான் ஆளுங்கட்சிகள் எங்களை தேய்த்தது என்பது உண்மை. அப்படி அதைத்தான் நான் சொல்றேன். 2 பேர் மேலேயும் தான். திமுக மிக மோசமானவர்கள், அதிமுக மிக மோசமானவர்கள், திமுக மோசமானவர்கள். அந்த அடிப்படையில் தான் கடைசி 20 வருஷமா நாங்க திமுகவோட பயணித்தோம். அதையும் நான் சொல்லுகிறேன். நாங்க 2 பேருடைய இதுக்கு அங்கே தலைவி வந்து மோசமா எங்கள் தலைவியை விமர்சித்தார்கள். சோனியா காந்தி காங்கிரஸை, ராஜீவ் காந்தியை விமர்சித்தார்கள். விமர்சித்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள். திமுக அப்படி இல்லை. திமுக வந்து விமர்சித்த பிறகு எங்களை நேருவின் மகளே வருகை என்று சொன்னார்கள். இந்திராவின் திருமகளே, இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் திருமகளே வாங்கன்னு அவங்க தான் கூப்பிட்டாங்க. இந்த கேள்வியும் தெரிஞ்சுக்குங்க. நாங்க வந்து போறதுக்கு முன்னால எங்களுடைய தேவை அவங்களுக்கு. நாங்க இல்லைன்னா அவர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு இவ்வளவு எடுத்துக்கலாமா சார்? இப்படி எடுத்துக்கலாமா? இது ரிவர்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்க வந்துருச்சு. நான் ரிவர்ஸா கேட்கிறேன். ஒருவேளை திமுகவுக்கு வந்து எப்படியாவது சென்ட்ரல்ல வந்து தாங்கள் வந்து அங்கம் வகிச்சிடணும், அது பாஜகவா இருந்தாலும் பரவாயில்ல, காங்கிரஸா இருந்தாலும் பரவாயில்ல நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்கலாமா இத? அதுதான் உண்மை என்பதும் சொல்லித்தான் ஆகணும். அவர்களுக்கும் தேவை, இவர்களுக்கும் தேவை. இப்ப எப்படி தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுவதில்லை, திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் தான் வெற்றி பெற வைக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்திய தேர்தலில் 26ல் 20 இடங்கள்ல வெறும் 5000 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கார்கள். 40 இடங்கள்ல வெறும் 8000 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் ஒரு கால் பகுதி 40 தொகுதியில 10 நின்றாங்கன்னு சொன்னா, 9 நின்றாங்கன்னா 10 விழுக்காட்டுக்கு மேல் நாங்கள் எடுத்திருக்கோம். 10லேருந்து 11. இதுதான் எங்களுடைய நியாயமான அளவீடு. ஆனால் திமுக எங்களுக்கு நாங்கள் வந்து 40 இடங்கள் 60 இடங்கள் இருக்கும் போது நாங்கள் 10க்கு விழுக்காடு வந்திருந்தோம், 9 விழுக்காடு வந்திருந்தோம் சட்டமன்ற தேர்தலில். இதே சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 25 கொடுத்தார்கள். இந்த தடவை 28 கொடுத்தது. இதன் விளைவு நாங்கள் 4 விழுக்காடு 5 விழுக்காடு நாங்கள் எடுப்போம். ஆக 4-5 விழுக்காட்டையே கணக்க வச்சாலும் நாங்கள் தனியாக 2014 மிகப்பெரிய மோசமான சூழல் 2G, அதுவும் அவர்களால் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. இந்தியாவில் நாங்கள் ஆட்சி இழந்தோம். அந்த நிலையில் கூட நாங்கள் 4.5 விழுக்காடு வாங்கினோம் தனியா நின்று. அதனால 4 விழுக்காடு அல்லது 5 விழுக்காடு நீங்க வைத்துக் கொண்டால் 2 லட்சம் வாக்குகள் 5 விழுக்காடு எவ்வளவு? 10,000 வாக்கு. 4 என்றால் 8000 வாக்கு. இந்த 8000 வாக்குகள் 40 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள வாக்கு 20-25 விழுக்காடு அப்படியேதான் இருக்கிறது. நாங்க சேர்ந்ததுனால வருது. இப்ப நீங்க விசிகா, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அவர்கள் எத்தனை இடத்துல அவர்கள் வெற்றி வாய்ப்பு என்பது வேறு, வாக்கு சதவீதம் என்பது வேறு. மார்ஜினல் டிஃபரன்ஸ். ஆமா, இந்த 25-30 எடுத்தாலும் சிலர் ஜெயிக்க முடியாது. 31 எடுத்தாதான் ஜெயிக்க முடியும், 35 எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அதனால இந்த உண்மையை அவர்கள் உணர வேண்டும், திமுகவுடைய ஆதரவாளர்கள் உணர வேண்டும். கூட்டணி இல்லை, அது ஏன் அவர்கள் பதறுகிறார்கள்? காங்கிரஸ் போன உடனே ஏன் கதறுகிறார்கள் என்று சொன்னா ஒரே கொண்டாடினாங்களே சார். இதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. பட் அவர்கள் கடந்த 2 மாசமா 3 மாசமா காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவையும் அவர்கள் கொதறு முரசொலியில் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். தவறுதான திமுக செய்தது. அதைத்தான் அந்த தவறு சார். இது தவறுன்னு சொல்ற இதயத்துல்லா அவர்கள் ஏன் வந்து அல்றை செல்ற அப்படின்ற வார்த்தையை கூட்டணியில் இருக்கும் பொழுது பயன்படுத்திய மாணிக்க தாகூரையோ
இல்லை எங்களுக்கு இது வந்து விஜய் தான் எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்கிறார் அப்படின்னு கூட்டணியில் இருக்கும்பொழுது சொன்ன, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கும் பொழுதே இதை சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தியின் மீது இந்த தராசு ஏன் சார் பொருந்த மாட்டேங்குது? நல்ல கேள்வி. வார்த்தை 1-2 வார்த்தை, இது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் துரோகி, முதுகில் குத்தினார்கள், ஏமாற்றினார்கள், பச்சோந்தி. இன்னைக்கு புதுசா அவங்க எடுத்திருக்க அவதாரம் காங்கிரஸை திட்டி முடிச்சுட்டு ராகுல் காந்தியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ. ஒரு முதல்வர் பதவியா வந்து ஒரு குடும்ப கொள்ளையோ எதுவும் செய்யாதவர், ஒரு பிரதமரா வந்து எந்த ஊழலும் இல்லாதவர், கரைபடியாத ஒரு மனிதர், தன்னை பொறுத்தவரை அவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவமானப்படுத்தும் மக்கள் என்ன பார்ப்பாங்க? நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, ஊழல் செஞ்சீங்க, ஏற்கனவே ஒரு அம்மா ஊழலுக்காக வேண்டிய கைதாகி உள்ள போனாங்க, நீங்களும் அவங்களுக்கு என்னையா செஞ்சிருக்கீங்க. ஆனா ஊழலே செய்யாத ஒருத்தரை இவ்வளவு கேவலமா பேசணும்னு சொன்னா நாளைக்கு அவங்களுடைய ஆதரவாளர்களை அவங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, மதசார்பற்ற சக்திகளும் கூட நாளைக்கு ஆதரிக்க வேண்டியவர்கள் கூட திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்பது அவங்களுக்கு புரியல. ராகுல் காந்தி அவர்கள் கேவலப்படுத்துவதன் மூலமாக கொஞ்சம் நஞ்ச கேவலம் இல்லை. நீங்க அல்லு சில்லுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்ப அவர் திரு மாணிக்க அவர் தலைவரா இல்லை, அவர் கட்சியில தலைவர் இல்லைன்றது 2வது தானே சார். இப்ப அதே நிலைப்பாடுனா ஸ்டாலின் உங்களை ஒண்ணுமே சொன்னது இல்லையே. அப்ப தலைவருக்கு எடுக்கிறதா நிலைப்பாடு. அவர் தலைவரா இருக்கும்போது சொல்லலன்னா இதுகாரும் ஸ்டாலின் எதுவும் உங்களை சொன்னது இல்லையே. அப்போ தலைவர் சொல்றதுதான் போக்கு அப்படின்றால் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத பேச்சு இல்லைங்களா? நான் சொன்னேன், அல்லு சில்லு என்பதெல்லாம் ஒரு கேவலமான, கெட்ட, கீழ்த்தரமான, மோசமான வெறுப்பு பேச்சு அல்ல. இவ்வளவையும் செய்து கொண்டு துரோகின்றது ரொம்ப மோசம். துரோகி, முதுகில் குத்தியது, பச்சோந்தி என்றெல்லாம் பேசக்கூடிய நிலையில நாங்க பேசல. எப்படி நாங்க நாங்க எப்படி அவர்களை துரோகின்னு சொல்லலையோ, முதில் குத்தினார்கள் 4 முறை 5 முறை எங்களை விட்டு போனாங்க இல்லையா, நாங்க சொல்லலையோ, ஆனால் அவர்கள் சொன்ன தவறான வார்த்தை இல்லையா சார்? சில்லறை என்று எப்படி தவறு இருக்கும்? இப்போ ஒரு பேச்சு, நீ என்ன தமிழ் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். சில்லறைங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கு இல்லையா? சில்லறையா நடக்குதுன்னு சொன்னா அல்லு சில்லு, சில்லறைன்னு வார்த்தை அல்ற சில்லறை, அல்லு சில்லு அல்லற சில்லறைன்னு சொன்னதாக வைத்துக்கோம். இது ஒரு தமிழ்ல உள்ள வார்த்தை. ஆனா துரோகி, பச்சோந்தி என்று சொல்வதெல்லாம் சற்று மிக மோசமான வார்த்தைகள். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னன்னா அது எப்ப சொல்றாங்க, நீங்க பேசின கடுமையான விமர்சனத்துக்கு தான் சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகுதான் மக்களுடைய போக்கு வந்து வேறதாக இருந்தது, எங்களுடைய கட்சியினுடைய மனப்போக்கு வேறதாக இருந்தது, நாங்க மாறினோம். இதுல இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அவதாரம் என்பது அதிகமான வெறுப்பு பேச்சு. இந்த பேச்சை மக்கள் ரசிக்கவில்லை என்பது அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்க சொன்ன மாதிரி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுவது நன்றாக தெரியும். மன வருத்தம், நாங்க மன வருத்தப்படுறது அரசியல்ல வந்து பேசத்தான் செய்வாங்க. ஆனா அந்த பேச்சு யாரை போய் பாதிக்கும்ங்கிறதா நீங்க இவங்களே பாதிக்குதுன்னு அவங்கள தான் பாதிக்குது. அது யாருன்னா காசை கொடுத்துட்டு வினைய வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, சில கூலி கொடுத்து சூனியம் வைக்கிறது. அதனால அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பலேன்னு தான். அப்ப இன்னைக்கு பல பேர் அவங்க வந்து பேச்சாளர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்ட வெளியே பேச்சாளர்கள் மூலமாக கூட இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் சொல்ல முடியும். இதை தட்டி வைப்பது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வேலை, அவர் செய்வார் என்று நான் நம்புறேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருந்தால் நாளைக்கு ஆளுங்கட்சியாக மாற முடியும், நல்ல எதிர்கட்சியாக இருந்தால். அதனால எந்த நிலையிலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கண்ணியம் தவறவில்லை, கண்ணியம் தவறாமல் தான் நாங்கள் இருக்கோம். துரோகம் செய்யவில்லை. இந்திரா காந்தி எதிராக இருக்கும் பொழுதும், சோனியா காந்திக்கு எதிராக இருக்கும் பொழுதும், அல்லது எங்களுடைய காங்கிரஸ் ராஜீவ் காந்திக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுதும் நாங்கள் ஒருபோதும் எங்களை முதுகிலே குத்தினார்கள் என்று நான் சொல்லவில்லை. நன்றி சார், உங்களுடைய குரல் ஓங்கி தமிழர்களுக்காக ஒலிக்கட்டும். நன்றி சார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.